தமிழன் டெக்கி சேனலுக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன். இந்த AWS செஷன்ல ஐபி அட்ரஸ்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கு, பிரைவேட் ஐபி அட்ரஸ்னா என்ன, பப்ளிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம், எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் எப்படி அலோகேட் பண்றது, AWSல அலோகேட் பண்ண எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு அசோசியேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதனோட மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் an ஐபி அட்ரஸ்? ஐபி அட்ரஸ்னா என்ன? ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நாம நண்பருக்கோ இல்ல உறவினருக்கோ ஒரு லெட்டரோ இல்ல ஒரு கொரியரோ சென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முகவரி, அதாவது அட்ரஸ் தேவை. அந்த அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால அவங்களுக்கு ஒரு கொரியரோ இல்ல பார்சலோ ஒரு லெட்டரோ ஏதோ சென்ட் பண்ண முடியும். அந்த அட்ரஸ்ல என்னென்ன இருக்கும்? டோர் நம்பர் இருக்கும், அவங்களுடைய பேர் நேம் இருக்கும், அது இல்லாம அந்த ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் நேம், என்ன ஸ்டேட், பின்கோட் நம்பர், இது எல்லாமே அந்த அட்ரஸ்ல இருக்கும். சோ இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணா மட்டும்தான் போஸ்ட்மேன் கரெக்டா அந்த அட்ரஸ்ல கொண்டு போய் நீங்க அனுப்புற லெட்டரோ இல்ல கொரியரோ ஏதோ ஒண்ணு கரெக்டா போய் அவங்க சேர்ப்பாரு. அதே போலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஒரு டிவைஸுக்கும் ஒரு ஐபி இருக்கும். அதாவது இந்த எக்ஸாம்பிள் ஐபி அட்ரஸ் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு ஒரு ஐபி அட்ரஸ், இது ரவுட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ், இது நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ், நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், இது பிரிண்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மூலமா ஒரு டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிக்குது. சரிங்களா? சோ ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஐபி அட்ரஸ் தேவை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவைஸுக்கும் இது வந்து பிரைவேட் ஐபி, ஒரு பிரைவேட் ஐபி அசைன் ஆயிருக்கு. அதனாலதான் ஒரு டிவைஸ்ல இருந்து ஒரு டிவைஸுக்கு டேட்டா சென்ட் பண்ண முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. நியூமெரிக்கல் அட்ரஸ் அசைன் டு ஈச் டிவைஸ். அதான் நான் சொன்னேன், ஒரு டிவைஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் நம்பர்ஸ் வந்து அசைன் பண்ணிருக்காங்க. அதுதான் ஐபி அட்ரஸ். ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸ் கனெக்டட் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தட் யூஸ் த இன்டர்நெட் புரோட்டோகால் ஃபார் கம்யூனிகேஷன். ஒரு டிவைஸுக்கும் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணது. நெட்வொர்க் மூலமா ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி ஒரு டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிக்குது. சோ ஐபி அட்ரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ். ஒன்னு வந்து நெட்வொர்க் அட்ரஸ் அண்ட் ஹோஸ்ட் அட்ரஸ். அதாவது ஐபி அட்ரஸ் பாத்தீங்கன்னா 4 டிஜிட் இருக்கும், 4 நம்பர். ஐபி அட்ரஸ் 4 நம்பர். அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ்க்காக, அடுத்த 2 பார்ட் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் அட்ரஸ். ஹோஸ்ட் அட்ரஸ்னா கம்ப்யூட்டர்னு சொல்லலாம், சர்வர்னு சொல்லலாம். சோ ஹோஸ்ட் அட்ரஸ்க்காக ஐபி அட்ரஸ்ல 2 டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கு, 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒன்னு வந்து IPv4 சொல்லுவாங்க, அதாவது ஐபி வெர்ஷன் 4, ஐபி வெர்ஷன் 6, 2 டைப் இருக்கு ஐபி அட்ரஸ்ல. சரிங்களா? டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் 2 டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா IPv4. IPv4 இஸ் த கரண்ட் வெர்ஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ். மோஸ்டா இப்ப வந்து நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா IPv4 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ IPv6 வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. IPv6 யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. IPv4 வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 பிட் நியூமெரிக் அட்ரஸ் சொல்லுவாங்க. இது வந்து 4 நம்பர், ஒரு 4 நம்பரை கொண்டது. அதை வந்து டாட்ஸால பிரிச்சிருப்பாங்க. அந்த 4 நம்பரையும் டாட்ஸால பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 நம்பரும் எதுல இருந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா 0 to 255 இந்த நம்பர் ரேஞ்ச்குள்ள இருந்து தான் ஒரு நம்பரும் ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அதே போல கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து நெட்வொர்க்ஸ் வந்து புரிஞ்சிக்காது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனரி ஃபார்மேட்ஸ் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், நியூமெரிக் ஃபார்மேட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. பைனரினா நமக்கு தெரியும், அது பைனரி யூசஸ் zeros and ones. So zeros and ones அதுதான் பைனரி. So பைனரி ஃபார்மேட்டை மட்டும்தான் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், நியூமெரிக் ஃபார்மேட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. இந்த பாயிண்ட மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா IPv4ல வந்து மோர் தென் 4 பில்லியன் யூனிக் அட்ரஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து IPv6 வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஐபி அட்ரஸ் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 128 பிட் ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ். ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ்னா ஒண்ணும் இல்ல, நம்பர் பிளஸ் ஆல்பாபெட் ரெண்டும் கலந்ததுதான் ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அதே போல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கீழே கொடுத்திருக்கேன். இந்த ஐபி அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர், ஆல்பாபெட் ரெண்டுமே கலந்து இருக்கும். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கோலன் இருக்கும். சோ இந்த நம்பரை வந்து நடுவுல பிரிக்கிறது பாத்தீங்கன்னா கோலன் வச்சு பிரிச்சிருக்காங்க. அதே வந்து IPv4ல வந்து பாத்தீங்கன்னா டாட் வச்சு பிரிச்சிருப்பாங்க. மோஸ்டா வந்து IPv6 வந்து பாத்தீங்கன்னா AWSல IoT சொல்லுவாங்க. IoTனா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்
ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கு. அந்த சர்வீஸுக்கு வந்து IPv6 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்ப IPv6 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது மோஸ்டா ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க பாத்தீங்கன்னா, இது ரொம்ப லென்த்தான அட்ரஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம IPv4ல கிடைக்கிற யூனிக் அட்ரஸோட IPv6ல வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமா கிடைக்கும் IP அட்ரஸஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் வெர்சஸ் பப்ளிக் IP. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, பிரைவேட் IP என்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலோகேட்டட் பை இன்டர்நெட். இன்டர்நெட்னா என்னது? இன்டர்நெட் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆர்கனைசேஷன். இது யாரு வந்து கிரியேட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்த இன்டர்நெட் நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ன்ற ஒரு இன்டர்நெட் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. இது எதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நெட் ரிலேட்டான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டொமைன் நேம் ரிஜிஸ்டர் பண்றதுக்காகவும் அந்த ஒரு சர்வீஸ்க்காகவும் இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுது ஓன் பிரைவேட் நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு. இந்த இன்டர்நெட் நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பிரைவேட் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் அதுல இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்டர்நெட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோயிங் ஆப்ஸ் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் பிரைவேட் ஐபிஸ். அதாவது பிரைவேட் ஐபிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. என்னென்னது? A, B, C. A வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் 10 ஐபி அட்ரஸ் வந்து 10ல ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் B பாத்தீங்கன்னா 172.16. C கிளாஸ் C பாத்தீங்கன்னா 192.168. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலரா இந்த ஐபிஸ் மட்டும் பிரைவேட் ஐபிக்காக வந்து ரிசர்வ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரைவேட் ஐபினா இந்த 3 கிளாஸும் நமக்கு வந்து ஞாபகம் வரணும். என்னென்னது? கிளாஸ் A, கிளாஸ் B அண்ட் கிளாஸ் C. கிளாஸ் A ஸ்டார்டிங் வித் 10, கிளாஸ் B 172, கிளாஸ் C ஸ்டார்டிங் வித் 192. ஓகேங்களா? அதே போல ஐபி அட்ரஸ் வந்து யூனிக்கா இருக்கணும். எதுல இருக்கணும் அப்படின்னா பிரைவேட் நெட்வொர்க்ல மட்டும் யூனிக்கா இருந்தா போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல பப்ளிக் ஐபி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவைஸுக்கும் வந்து பப்ளிக் ஐபி அசைன் பண்ணலாம். அது வந்து எந்த டிவைஸ் வந்து டைரக்டா இன்டர்நெட் கூட அக்சஸ் இருக்கோ அந்த டிவைஸுக்கு வந்து பப்ளிக் ஐபி வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் சர்வர் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து இன்டர்நெட் கூட தான் அக்சஸ் வச்சிருக்கோம், இன்டர்நெட் கூட அக்சஸ் இருக்கும். சோ அதனால வந்து அதுக்கு பப்ளிக் ஐபி அசைன் பண்ணலாம். பப்ளிக் ஐபி பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் வேர்ல்டு குளோபலி அது வந்து யூனிக்கா இருக்கணும். சரிங்களா? சோ பப்ளிக் ஐபிக்கும் பிரைவேட் ஐபிக்கும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஐபி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைவேட் நெட்வொர்க் உள்ள மட்டும் யூனிக்கா இருந்தா போதும். சரிங்களா? ஆனா பப்ளிக் ஐபி வந்து ஓவரால் குளோபலி உலகத்துல இருக்கிற எல்லா ஐபி கூடயும் அது வந்து கான்ஃபிளிக்ட் ஆகவே கூடாது, யூனிக்கா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது பிரைவேட் வெர்சஸ் பப்ளிக் ஐபி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இங்க நான் டயக்ராமட்டிக்கலா உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன். வெப் சர்வர் பப்ளிக் சர்வர் ஒன்று, இன்னொரு சர்வர் வந்து பப்ளிக்ல இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் வந்து பப்ளிக் ஐபி வந்து அசைன் பண்ணிருக்கு. அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிகேஷனும் கிடையாது. அது வந்து இன்டர்நெட் டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஆர்கனைசேஷன் இருக்கு, ஆர்கனைசேஷன் A அண்ட் ஆர்கனைசேஷன் B. இது ரெண்டுமே வந்து பிரைவேட் நெட்வொர்க். சரிங்களா? இது வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சிஸ்டத்தை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைடு ஆர்கனைசேஷன் யாருமே வந்து இந்த சிஸ்டத்தை அக்சஸ் பண்ண முடியாது. இன் கேஸ் வந்து இவங்க வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 ஆர்கனைசேஷன்லயுமே வந்து சேமா இருக்கு, ஐபி அட்ரஸ் வந்து சேமா இருக்கு. இதுதான் வந்து பப்ளிக்குக்கும் பிரைவேட்டுக்கும் வித்தியாசம். பப்ளிக்ல வந்து குளோபலா வந்து பப்ளிக் ஐபி யூனிக்கா இருக்கணும். ஆனா பிரைவேட்ல வந்து அந்த பிரைவேட் நெட்வொர்க்ல மட்டும் யூனிக்கா இருந்தா போதும். சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஏல ஒரு ஐபி இருக்கு, அதே வந்து ஆர்கனைசேஷன் பிலயும் அதே சேம் ஐபி இருக்கு. ஆனா இது வந்து ரெண்டுமே கான்ஃபிளிக்ட் ஆகாது, ஏன்னா அது வேற கம்பெனி. ஓகேங்களா? அவங்க இன்டர்நெட் அக்சஸ் பண்றதுக்கு ரவுட்டர் யூஸ் பண்ணி இன்டர்நெட் அக்சஸ் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரைவேட் ஐபினா என்ன, பப்ளிக் ஐபினா என்னன்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் an எலாஸ்டிக் ஐபி. எலாஸ்டிக் ஐபினா என்ன? எலாஸ்டிக் ஐபின்றது ஏடபிள்யூஎஸ்ல ஒரு சர்வீஸ். எலாஸ்டிக் ஐபி நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு
ஒரு பப்ளிக் ஐபி ஒன்று கிரியேட் ஆகும், கூடவே ஒரு பிரைவேட் ஐபியும் ஒன்று வந்து கிரியேட் ஆயிருக்கும். நம்ம அந்த இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம சேஞ்ச் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம எலாஸ்டிக் ஐபி வந்து அந்த இன்ஸ்டன்ஸுக்கு அசோசியேட் பண்ணுவோம். இதுதான் இந்த எலாஸ்டிக் ஐபியோட ஃபீச்சர். ஏடபிள்யூஎஸ்ல இருக்க எலாஸ்டிக் ஐபியோட ஃபீச்சர், அதுக்கு தான் யூஸ்ஃபுல். ஸோ எலாஸ்டிக் ஐபி வந்து பாத்தீங்கன்னா IP4 வெர்ஷன் தான் அது, IPv4 ஸ்டாண்டர்ட் தான் அது. ஸோ இது வந்து நீங்க டெலிட் பண்ணாத வரைக்கும் இந்த ஐபி வந்து எலாஸ்டிக் ஐபி வந்து இருந்துட்டு தான் இருக்கும். நீங்க வந்து இந்த எலாஸ்டிக் ஐபி வந்து ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியும். அதே போல லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல வந்து எலாஸ்டிக் ஐபிக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன லிமிடேஷன் பாத்தீங்கன்னா 5 எலாஸ்டிக் ஐபி தான். யூ கேன் ஹேவ் ஒன்லி 5 எலாஸ்டிக் ஐபி இன் யுவர் அக்கௌண்ட். அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க ஏடபிள்யூஎஸ் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணியோ இல்ல இமெயில் போட்டோ நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லிமிடேஷனை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல சார்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் ஐபியை நீங்க வந்து யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். இன்ஸ்டன்ஸ் கூட நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் ஆகாது. ஸோ பெட்டர் நீங்க வந்து எலாஸ்டிக் ஐபியை வந்து அலோகேட் பண்றீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு தேவைப்பட்டா அலோகேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எலாஸ்டிக் ஐபியை வந்து அலோகேட் பண்ணாதீங்க. இன்கேஸ் அலோகேட் பண்ணாலும் அப்பவே வந்து டிஸ்அலோகேட் பண்ணிடுங்க, ரிலீஸ் பண்றேங்க எலாஸ்டிக் ஐபி. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி எப்படி நம்ம அலோகேட் பண்றது அப்படின்றத AWS கன்சோல்ல பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இது. இதை வந்து இப்ப நான் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். எஸ், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த உங்களுக்கு ஐபிவி எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு பப்ளிக் ஐபி வந்து ஒன்று. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் கொடுக்காததுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஐபி பப்ளிக் ஐபி வந்து உங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி ஒன்று வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கும். அதே போல இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ஐபின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு பிரைவேட் ஐபி இருக்கு. இது அந்த ஐபி வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இன்டர்னல் யூஸுக்காக தான், AWS இன்டர்னல் யூஸுக்காக தான். சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து ரன்னிங் மாறிடுச்சு. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து பட்டி யூஸ் பண்ணி SSH பண்ணுவோம். ஸோ EC2 டுட்டோரியல் ஆல்ரெடி நம்ம செஷனை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதை லோட் கொடுத்துட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஐபி தான் நமக்கு வந்து பப்ளிக் ஐபியா இருந்தது. இப்போ நாம வந்து இன்ஸ்டன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து பப்ளிக் ஐபி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க இன்ஸ்டன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் ஐபி வந்து சேஞ்ச் ஆயிடும், ஒரு தடவையும் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் கொடுத்துட்டு ஓபன் கொடுக்குறேன். ஸோ எஸ், ஸோ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த மை இன்ஸ்டன்ஸ்குள்ள லாகின் பண்ணிட்டோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கிற இந்த பிரைவேட் ஐபி தான் உங்களுக்கு இங்க வந்து இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்னல் யூஸுக்காக தான், AWS இன்டர்னல் யூஸுக்காக இது பிரைவேட் ஐபி. ஃபார் எக்ஸாம்பிள் EC2 யூசர். ஸோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம லாகின் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பிரைவேட் ஐபியை வச்சு நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். பட்டி யூஸ் பண்ணி இந்த பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணி லாகின் பண்ணி பார்ப்போம். என்ன நமக்கு எரர் மெசேஜ் வருது அப்படின்றத பார்க்கலாம். EC2 லோடு. அந்த பப்ளிக் ஐபியை நான் டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த பிரைவேட் ஐபிங்க கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு ஓபன் கொடுக்குறேன். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா நாம இந்த பிரைவேட் ஐபி வச்சு நம்மளால கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ ரிமோட் எடுக்க முடியாது நம்ம லோக்கல் மிஷின்ல இருந்து. ஏன்னா நம்ம அந்த நெட்வொர்க்ல நம்ம இல்ல, அதனால நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணி நம்மளால இந்த இன்ஸ்டன்ஸ ரிமோட் எடுக்க முடியாது, SSH பண்ண முடியாது. சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பப்ளிக் ஐபி வச்சு மட்டும்தான் நம்மளால ரிமோட் எடுக்க முடியும், SSH பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஏதாவது நமக்கு வந்துருது, கனெக்ஷன் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் வந்து பிரைவேட் ஐபிக்கும் பப்ளிக் ஐபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் கொடுத்தா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ஸ்டாப் திஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நோட். ஸோ இங்க நமக்கு வார்னிங் வந்து ஷோ பண்ணுது. என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் யுவர் இன்ஸ்டன்ஸ் வில் பி லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான். ஸோ எஸ் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்டாப்பிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா பப்ளிக் ஐபி வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நமக்கு வந்து பப்ளிக் ஐபி இப்போ இங்க இல்ல. பிரைவேட் ஐபி பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் இருக்கு, ரிமைன் சேம், அதே பிரைவேட் ஐபி தான் இருக்கு. இப்ப நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ்ல போயிட்டு ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பெண்டிங். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் ஐபி
சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப வேற பப்ளிக் ஐபி நம்மளுக்கு இங்க வந்திருக்கும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு எலாஸ்டிக் ஐபி அலோகேட் பண்ணிட்டு அந்த எலாஸ்டிக் ஐபி இந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து அசோசியேட் பண்ண போறேன். இதுல கீழே வாங்க, நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் ஐபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நோ எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜியன் அப்படின்னு இருக்கு. இந்த ரீஜியன்ல இது வரைக்கும் நான் எந்த எலாஸ்டிக் ஐபி நான் அலோகேட் பண்ணல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் அலோகேட் பண்ண போறேன் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிங்க அலோகேட். ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஐபி ஒன்னு வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த பப்ளிக் ஐபியை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸுக்கு ரன்னிங் இன்ஸ்டன்ஸுக்கு வந்து அசோசியேட் பண்ண போறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டன்ஸுக்கு தான், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கிடையாது. ஸோ இங்க வந்து சூஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு இங்க ஷோ பண்ணும் எது இப்ப ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ், மை இன்ஸ்டன்ஸ், இதுதான் இன்ஸ்டன்ஸ் ஐடி. ஸோ சூஸ் பண்ணிங்க. பிரைவேட் ஐபி அட்ரஸ் எதுவும் தேவையில்ல. ஓகே, இந்த ஐபி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு இன்ஸ்டன்ஸ் அசோசியேட் இன்ஸ்டன்ஸ் ஐடி இப்ப இந்த இன்ஸ்டன்ஸ் கூட அசோசியேட் ஆகிடுது. சரிங்களா? ஆகிடுச்சு. இப்ப நம்ம சர்வீஸ்ல போயிட்டு EC2 டேஷ்போர்ட் போங்க. அதுல ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுங்க. மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் மேல வச்சு கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கிரியேட் பண்ண எலாஸ்டிக் ஐபி வந்து இங்க அசோசியேட் ஆயிருக்கும். இங்க டைரக்டா நீங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எலாஸ்டிக் ஐபி பேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு கொண்டு போகும். சரிங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா IPv4 பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா அந்த எலாஸ்டிக் ஐபி பேஜ் கொண்டு போயிடும். இப்ப இந்த எலாஸ்டிக் ஐபி அசோசியேட் பண்ணோம் இல்லையா அந்த இன்ஸ்டன்ஸுக்கு. ஸோ இந்த எலாஸ்டிக் ஐபி யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து SSH பண்றதுன்னு பார்க்கலாம். அதே EC2 லோட் கொடுத்துங்க. இப்ப இதை டெலீட் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. எஸ். ஸோ எலாஸ்டிக் ஐபியை அலோகேட் பண்ணி அதை வந்து அசோசியேட் பண்ணி SSH நாம பண்ணிட்டோம். இப்ப க்ளோஸ் கொடுத்துங்க செஷனை. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் கொடுத்துங்க. இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங் ஸ்டேட்ல இருக்கு. ஸ்டில் ஸ்டாப்பிங்ல தான் இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் அப்படின்னு வந்துடுச்சு. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் ஐபி வந்து சேஞ்ச் ஆகல. ஏன்னா நம்ம எலாஸ்டிக் ஐபிய இந்த இன்ஸ்டன்ஸ் கூட அசோசியேட் பண்ணிருக்கோம். அதனால இப்ப பப்ளிக் ஐபி நமக்கு சேஞ்ச் ஆகல. சரிங்களா? இப்ப நான் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் அப்படின்னு வந்துச்சு. மை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணி நெட்வொர்க்கிங்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு யூஸ் டு டிஸ்அசோசியேட் திஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்? எஸ், டிஸ்அசோசியேட் கொடுத்துருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டிஸ்அசோசியேட் ஆயிட்டு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு பப்ளிக் ஐபி உங்களுக்கு இங்க எனேபிள் ஆயிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து எலாஸ்டிக் ஐபிக்கும் நார்மல் பப்ளிக் ஐபிக்கும் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஒன்ஸ் எலாஸ்டிக் ஐபி அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுடைய EC2 இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் ஐபியை ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ எலாஸ்டிக் ஐபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன்ல போங்க. ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னு இருக்கும். கிளிக் பண்ணுங்க. If you release the following elastic IP address, they will no longer be allocated to your account and you can no longer associate them with your resource அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டா இது வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டுட்டோரியலுக்காக தான் நம்ம வந்து எலாஸ்டிக் ஐபியை அலோகேட் பண்ணோம். ஸோ ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா காஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ரிலீஸ் பண்ணிடுங்க. நீங்க பண்ணும்போது எலாஸ்டிக் ஐபியை அட்டாச் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் கூட அட்டாச் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்ப இன்ஸ்டன்ஸ் வாங்க. இப்ப பப்ளிக் ஐபி வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி இல்ல. இங்கே எலாஸ்டிக் ஐபின்றதுல எலாஸ்டிக் ஐபி இருக்காது. ஓகே, இந்த டுட்டோரியல்ல எலாஸ்டிக் ஐபினா என்ன, பப்ளிக் ஐபினா என்ன, பிரைவேட் ஐபினா என்ன அப்படின்றது, அது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம். எப்படி எலாஸ்டிக் ஐபி அலோகேட் பண்றது, அதை எப்படி வந்து இன்ஸ்டன்ஸுக்கு வந்து அசோசியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.